இவர்கள் படம் காட்டுறாங்களா கூட இருக்கிறவங்க 40%, 2.25 கோடி ரேஷன் அட்டைகள் இருக்குதான். அது ஒரு அட்டைக்கு ஒரு வாக்குன்னு வச்சுக்கிட்டா கூட 25 லட்சத்தை விட்டுணுமா. ஒரு அட்டைக்கு ஒரு வாக்கு வச்சா கூட 2 கோடி ஆகும் இவங்களுக்கு. அப்போ நான் கேட்குறேன், மீதி இருக்கிறவங்களாம் யாருக்கு போடுவாங்க? ஒரு அட்டைக்கு 2 பேர்னு என்டிஏ கூட்டணிக்கு போட்டால் என்ன பண்ணுவீங்க? 2.25 கோடி ரேஷன் அட்டைகள்னால் அது மக்கள் தொகை அடிப்படையில். வாக்காளர்கள் பார்த்திங்கன்னா 4 கோடியே 60 லட்சம் என்னமோ தான், அவ்வளோதான். 5 கோடியே 40 லட்சம் பதிவாகிறது, 4 கோடியே 40 லட்சம் 50 லட்சம் அவ்வளோதான். ஒரு இது இப்போத்தி சொல்கிறேன், இப்போத்தி வரைவாக்கல் பட்டியல். நீங்கள் சொல்கிற கணக்கு பார்த்தா எங்கேயோ போதே, ஒரு ரேஷன் கார்டுக்கு 2 பேர் தான்ற மாதிரி ஆகிடுது. இல்லை, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. அங்கே நம்ம ஆதவர்ஜுனை வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே வந்து இத்தனை பார்வையாளர்கள் பார்த்துருக்குறாங்க, சமூக வலைத்தளங்களில் வந்து எங்களுடைய பார்வைகள் வந்து அதிகமாகிட்டே போய்கிட்டு இருக்கு, அப்போ எங்களோட பவரை பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு. ஒரு வட இந்தியாவில் ஒரு எந்த மாநிலம் தெரியல, ராஜஸ்தான் நினைக்கிறேன், ஒரு பிக் பாஸ் பிரபலம், அவருடைய ஃபாலோவர்ஸை 5.56 லட்சம் ஃபாலோவர்ஸ். அவர் இதை நம்பிட்டு தேர்தலில் நின்னார். எல்லாம் உஸ்பேத்தி விட்டானுங்க. இந்த ஃபாலோவர்ஸை நம்பி தேர்தலில் நிற்காம இவர் எல்லாம் உஸ்பேத்தி விட்டானுங்க. இப்போ எப்படி ஆதவ் இவங்களாம் உஸ்பேத்துறா அந்த மாதிரி. லாஸ்ட்டில் அவர் கிடைச்ச ஓட்டு 100. என்ன பிரச்சனைனா, நம்மளுக்கு இருக்கிற இந்த ஃபாலோவர்ஸு எங்கே இருக்கிறான், அவனுக்கு என்ன வயசு, அவன் எந்தெந்த மாநிலங்கள்லாம் இருக்கிறான், நம்ம நிற்கிற தொகுதியில் எவ்வளோ பேர் இருப்பான், நம்மளை எவ்வளோ பேருக்கு தெரியும். இந்த சமூக வலைத்தில் உருட்டி இருந்தால் கீழே சாதாரண ஜனங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி விஜய் கட்சி ஆரம்பித்ததை கீழே கிராமங்களில் பல இடங்களில் கேட்டால், அப்படியா கட்சி ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்ற லெவல் போகுது. ஏன்னா இவர் வந்து மன்றம் தான் நடத்தினிருக்காருன்னு இப்போ நினைக்கிறாங்க. இப்போ இந்த விசில் சின்னமே சமூக வலைதளங்களை இதில் கொண்டு போகலாம். அதை தாண்டி நீங்கள் கீழே கொண்டு போகிறதுன்றது கீழே கேடர்ஸ் மூலிமா தான் கொண்டு போகணும். அது அவ்வளோ சீக்கிரம் கொண்டு போய் ரீச் ஆகுறதுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த இவர்கள் விசில் சின்னத்தை வச்சு இன்னும் என்னென்ன பாடுபடுத்த போகிறாங்களோன்றது பெரிய பிரச்சனை.